தன் தந்தையை பற்றி குளோரியா சொன்னதை தொடர்ந்து கேட்போம். எது பாவம்? என் மனைவியை நான் கைவிட்டாலோ இல்லை அவளுக்கு இரண்டாவது இடம் கொடுத்தாலோ அது பாவம். என் மனைவிதான் எனக்கு ராணி. விபச்சாரம் பாவம் என்றால் கடவுள் என்னை இந்த உலகத்திற்கு அனுப்பும்போது என் உடல் முழுவதும் இவ்வளவு ஹார்மோன்களோடு அனுப்பியிருக்க மாட்டாரே என்று சொல்வார். பெண்கள் பரிதாபமானவர்கள். மரியாதை கண்ணியம் இழந்து சுய மதிப்பிழந்து போகப்பொருளாகி விட்டனர். என் தந்தை பெண்களை பற்றி மிக மோசமான கருத்தாக்கத்தை கொண்டிருந்தார். என் சகோதரர்களுக்கு என்ன அறிவுரை கூறுவார் தெரியுமா? என் மகன்களே, என்னைப் போல நீங்களும் ஆணாதிக்கவாதியாக இருக்க வேண்டும். எத்தனை பெண்களோடும் தொடர்பு வைத்து கொள்ளுங்கள். ஆனால் கடவுள் உங்களுக்கு கொடுக்கிற மனைவி நல்லவளாக உண்மை உள்ளவளாக இருக்க வேண்டுமென ஜெபியுங்கள். 3 மகள்களையும் பார்த்து நீங்கள் கண்ணியமும் மதிப்பும் மிக்கவர்களாக, கணவனுக்கு உண்மை உள்ளவர்களாக, அருள் அடையாளத்தின்படி வாழ்பவர்களாக இருங்கள் என்று கூறுவார். பாவம் செய்வோர் தன்னை சுற்றியுள்ள அனைத்தையும் பாழாக்குவர். இப்படிப்பட்ட குடும்பத்தில்தான் நான் வளர்க்கப்பட்டேன். ஒருவர் கடவுளின் பிரசன்னத்தில் இருக்கும்போதுதான் மிகவும் வேதனையாக இருக்கும். முதலாவது வேதனை என்பது சிலுவையில் வெளிப்படும் கடவுளின் அன்புக்கு பதில் கூறுவதுதான். கடவுள் காலங்களை கடந்தவர், முடிவில்லாத நிகழ்காலத்தில் எப்பொழுதும் வாழ்பவர். ஒவ்வொரு திருப்பலியிலும் இயேசு நமக்காக இரத்தம் சிந்தி கண்ணீர் விட்டு கதறி விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே என்று நமக்காக தந்தையிடம் மன்றாடிக் கொண்டும் பாவத்தை விட்டு தன்னிடம் திரும்பி வருமாறு நம்மிடம் கெஞ்சிக் கொண்டும் இருக்கின்றார். இரத்தம் சொட்ட சொட்ட நம்மை பார்த்து கெஞ்சுகின்ற அவரை பார்ப்பதுதான் மிகப்பெரிய வேதனை. இரண்டாவது வேதனை என்ன தெரியுமா? நான் பாவம் செய்யும்போது அழுகிய கனியாக மாறிவிடுகிறேன். பின்னர் நான் என்ன செய்கிறேன்? என்னை சுற்றியுள்ள ஒவ்வொன்றையும் நான் அழுகச் செய்கின்றேன். பாவம் செய்கின்ற ஒரு மனிதனை சுற்றி யார் இருப்பார்? அவன் மனைவி, குழந்தைகள், நண்பர்கள், உறவுகள். எனவே ஒவ்வொருவரும் கெட்டு அழுகத் தொடங்குகின்றனர். ஜெபமாலை சேனையரும் ஜெப ஊழியர்களும் என்னிடம் வந்து, நீ மனம் மாறாவிட்டால் கடவுள் உன்னை தண்டிப்பார் என்று போதிப்பார்கள். நான் வெறுப்புடன் அவர்களை பார்த்து, என்னைத்தானே தண்டிப்பார், அதை நான் பார்த்து கொள்கிறேன், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் என்று சொல்லுவேன். இங்கு சேற்றுக்குள் புதைந்து கிடக்கும் என் தந்தை எப்பொழுதெல்லாம் வேதனையில் கதறுவார் தெரியுமா? என் உடன் பிறந்த சகோதரர்களும் சகோதரிகளும் அவர்களுடைய மனைவியருடைய கணவர்களுடைய பணத்தை எடுத்து கிளப்புகளில் குடித்துவிட்டு வந்து தன் மனைவியரையும் பிள்ளைகளையும் அடிக்கும்போது, ஏனெனில் அவர் எங்களோடு வாழும்போது அதைத்தானே செய்தார். அவர் குடித்துவிட்டு வந்து எங்களை அடிக்கிற போது என் தாய் அவரின் கண்ணில் படாமல் எங்களை ஒழித்து வைப்பார். என் தந்தை செய்ததைத்தான் என் சகோதர சகோதரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என் தந்தை எப்போது தாங்க முடியாத மிகப்பெரிய வேதனையில் கதறுவார் தெரியுமா? என் சகோதர சகோதரிகள் தங்கள் வாழ்க்கை துணைக்கு துரோகம் செய்து வேறு பெண்களுடனும் ஆண்களுடனும் உடலுறவு கொள்ளும்போது. தொடர்வோமா நண்பர்களே?